26ல் வந்து சிஎம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை சார். நல்லா இல்லையான்னு இல்லை, 50 வருஷமா நம்ம இந்த தலைவர்களே ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளால அனலைஸ் பண்ண முடியல. நியூ ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மீம்ஸ்லாம் பார்த்து அவங்க அதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அனலைஸ் பண்ணி நல்ல தலைவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். படித்தவன் தான் ஆட்சிக்கு வரணும், வேற யார் ஆட்சிக்கு வர வேண்டாம்னு சொன்னதே வந்து ஒரு பெரிய விஷயம் தானே சார். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து எந்த இதுக்கும் வந்து தகுதி உண்டு, அரசியலுக்கு மட்டும்தான் தகுதி கிடையாது. 2 வருஷமா இப்பதான் கொடுத்துருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது அவர் வந்து கொடுத்துருக்காரு, அது 2005 கொடுத்துருக்காரு, நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துக்கோம். அவ்வளோதான். இடைப்பட்ட காலத்தில் அவர் கொடுக்கல, அது எந்த ரீசன் நமக்கு தெரியல. அவர் வந்து இதுக்கு முன்னாடி வருஷம் கொடுத்தது வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு பேஸாக கொடுத்துருக்காரு. இப்போ வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி தலைவராக ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம பார்க்க முடியும், தவிர கொடுக்கறாரு நம்ம பார்க்க முடியும். சரி, ஓகே. இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் எதிரி யாருன்றது தீர்மானிச்சிட்டாரா? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவரோட ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா எதிரி வந்து இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மாறி மாறி தான் அவரோட திரைப்படங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. பொதுவாக எல்லாருமே அவருக்கு எதிராக தான் செயல்படுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படி சீமான் முழுக்கொண்டு எல்லாரும் எதிராக தான் செயல்படுவாங்க. ஒரு சில நேரத்தில் செயல்பட்டுருக்காங்க, அதை நீங்கள் அவரோட வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும். ஓகே. இப்போ சீமானுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தா கரெக்டாக இருக்குமா? கூட்டணி அணைஞ்சாக விஜய் கொடுத்தா முதலமைச்சர் சீட்டு கரெக்டாக? விஜய் கொடுத்தா தான் இருக்கு. ஏன்னா விஜய் ஒரு விஷயத்த வந்து மீடியாவில் சொல்றதுக்கும் சீமான் வந்து சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரீச் வந்து விஜயால் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதனால ஏன்னா இங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு விஜய் தான் ரெடியாக இருக்கா, விஜய்க்கு தான் கொடுக்கணும். ஓகே. இப்போ அதிமுகவில் விஜய் அவர்கள் இணைச்சா ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக போடும். விஜய் யாருக்கு சொல்றாரோ அவருக்கு ஓட்டு. விஜய் யார் கை காமிச்சாலும் நல்லவங்களும் சரி கெட்டவங்களும் சரி அவங்க சைடு கை காமிச்சா ஓட்டு போட தயாரா இருக்கீங்க? இல்லை, விஜய் வந்து நல்லவரை தான் காமிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அவர் நல்லவர் தான் கை காமிப்பார், நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தளபதி மேல இருக்க நம்பிக்கை தான், ஒரு பிளைன் நம்பிக்கை தான், வேற எதுவும் இல்லை. அவர் மேல வச்ச நம்பிக்கையில ஓட்டு போடுறது தயாரா இருக்கீங்க? அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. மக்கள் இதெல்லாம் சொல்ல விரும்புறீங்களா? 2026ல நல்லவங்களை நீங்க தான் சூஸ் பண்ணணும். தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. 50 வருஷம் மாறி மாறி ஒரு 2 கட்சிக்கு நம்ம போட்டோம். தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, 5 வருஷம் வாய்ப்பு கொடுங்க. சரி இல்லைன்னா நீங்க பாருங்க, மக்கள் எடுக்கிற முடிவு தான். கள்ள சாராயம் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்துக்கிறாங்க, ஓகேங்களா? அதை ஒழிப்பாரா இல்ல ஒயின் ஷாப் ஒழிப்பாரா? வைன் ஷாப் வந்து யாரா இருந்தாலும் ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து நம்ம மைண்ட்ல எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். பொதுவாக யாராலையும் வைன் ஷாப்பை வந்து மூட முடியாது. சப்போஸ் வைன் ஷாப் மூட்டா கள்ளக்குறிச்சி மாதிரி 100 மடங்கு விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நேரம் நின்று கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப கால் வலிக்கும். இப்படியே அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டு, மக்களை பார்க்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டு, இவங்க தொண்டர்படை செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட், இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுங்க சார், கண்டிப்பாக வந்து அவர் சிஎம் தான் சார். அதில் எந்த மாற்றமும் இல்லை சார். இப்போ விஜய் அவர்கள் சொல்றாரு இல்லை ஒயின் ஷாப்லாம் மூடிடும்னு சொல்றாரு. இல்லை, அதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. யாரு தலைவரே வந்து இப்படி சொன்னாலும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம். அதாவது பகுத்தறிவு தான். பெரியார் சொன்ன மாதிரி, பெரியார் தான் சொல்லியிருக்காரு, நானே ஒரு விஷயம் சொன்னா நீ நம்பக்கூடாது, அதை வந்து பகுத்தறிஞ்சது தான் நீ நம்பணும்னு சொல்லியிருக்காரு. அதனால எது இருந்தாலும் நம்ம பிளைண்டா ஏத்துக்க. விஜய் சொல்றது பொய்ன்னு சொல்ல வரீங்க? சொல்ல வரல. இல்ல, பொதுவாக நம்மளால முடியாது. வைன் ஷாப் இருக்கும், கம்மி தான் பண்ண முடியும். ஒட்டுமொத்தமா போட்டு யாராலையும் போக முடியாது. கவர்மெண்ட் நடத்துறத வைன் ஷாப் மூடிட்டா கள்ளக்குறிச்சி மாதிரி இன்னும் 100 மடங்கு நடக்கும்ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. திமுக விமர்சனம் வச்சாக்க இது வந்து அவங்க சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லைன்னா என்ன காரணத்துக்கோசம் அவங்க சரியில்லை? என்னன்னா வந்து ஒரு பிட் கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருக்காங்க. எப்பவுமே எனக்கு வந்து டிஎம்கேல பிடிச்ச விஷயம் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் பிட் லெத்தாஜிக்கா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெத்தாஜிக்னஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அதிமுக எதிர்கட்சியா இருந்து என்ன செயல்படுறாங்க? இன்னும் கொஞ்சம் நல்லா செயல்படணும்னு நினைக்கிறேன். அம்மா போனதுக்கு அப்புறம் தலைமை வந்து கொஞ்சம் எஃபிஷியண்டா வேலை பார்க்கணும். யாரையும் குறை சொல்லல, கொஞ்சம் இன்னும் எஃபிஷியண்டா வேலை பார்க்கணும். அணிகள் வந்து நிறைய பிரிஞ்சு கிடக்கிறதால ஒரு லாஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு ஒரு எதிர்கட்சியை செயல்படணும். அம்மாவோட தலைமைக்கு யாராலும் ஈக்குவலா வர முடியாது. ஓரளவு அம்மாவுக்கு தலைமையை டச்சாவது பண்ணவங்க. சீமான் பற்றி உங்க கருத்து என்ன? சீமான் பற்றி ஒரு நல்ல தலைவர். அவர் வந்து ஒரு பேச்சை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இன்னும் அவரை கொஞ்சம் வேகம் எடுத்து எல்லாத்தையும் பண்ணும். கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வேகமா பண்ணுவார் எல்லாத்தையும். விஜய்க்கும் சீமானுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது நினைக்கிறீங்க? விஜய்க்கும் சீமானுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? விஜய் வந்து அவரோட ஃபீல்ட்ல டாப்ல இருக்காரு. ஆனா சீமான் வந்து அவர் ஆரம்பிச்சது ஒரு டைரக்டரா தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த ஈழம் இஷ்யூக்கு அப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் ஏதோ இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் பூஸ்ட் ஏத்தணும் அவர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.